ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். செகண்ட் ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வீட் ஸ்டோன் பிரிட்ஜ். அங்கே டயக்ராமா சர்க்கியூட் மாதிரி உங்களுக்கு வரைஞ்சி கொடுக்க மாட்டாங்க. இப்படி கொஸ்டின் கொடுப்பாங்க, நம்ம அதில் சர்க்கியூட் ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ வீட் ஸ்டோன் பிரிட்ஜ்னாலே இப்படி தான் இருக்கும். அப்படி தானே? வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் இப்படி இருக்கும். இங்கே சப்ளை அதுதான், இதுதான் வீட் ஸ்டோன் பிரிட்ஜ். சரியா? ஸோ எ வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் ஏபிசிடி. அப்போ இதை வந்து நம்ம ஏ, இது பி, இது சி, இது டின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏபிசிடி இஸ் அரேஞ்ச்ட் as follows. ஏபிக்கு இடையில ரெசிஸ்டன்ஸ் அப்போ நம்ம இதில் வரையலாம். சரியா? இது வந்து ஓகேவா? இப்படி வரைஞ்சிக்கலாம். இதுக்கு நேராக தான் டாட் வரணும். ஸோ இது ஓகேவா? அப்போ இந்த இடம் ஏ, இது பி, இது சி, இது டி. ஓகே, ஏன் இங்கே இடவெளி கேப் போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரும். சரியா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏபிக்கு இடையில 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ். அப்போ ஏபிக்கு இடையில 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? அடுத்தல என்ன கொடுத்துருக்காங்க, பிசிக்கு இடையில 2 ஓம். அப்போ பிக்கும் சிக்கும் இடையில 2 ஓம். ஓகே, அடுத்தல சிக்கும் டிக்கும் இடையில 3 ஓம். சிக்கும் டிக்கும் இடையில 3 ஓம். ஓகே, அடுத்தல டிக்கும் ஏக்கும் இடையில 4 ஓம். இப்போ டிக்கும் ஏக்கும் இடையில 4 ஓம் வரைஞ்சாச்சா? என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கேல்வனோமீட்டர் நம்ம இந்த சென்டர்ல தான் வரைவோம். அப்படிதானே? ஸோ ஏ கேல்வனோமீட்டர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 5 ஓம் இஸ் கனெக்டட். A galvanometer of resistance 5 ohm is connected between B and D. Bக்கும் Dக்கும் இடையில galvanometer-உடைய ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் galvanometer-உடைய ரெசிஸ்டன்ஸ். எவ்வளோ வருதுன்னா 5 ஓம். 5 ஓம் இஸ் கனெக்டட் பிட்வீன், அதனால 5 ஓம் போட்டாச்சா? என்ன கொடுத்துருக்காங்க, a battery of 4 volt. A battery of 4 volt with internal resistance 1 ohm is connected between A and C. ஏக்கும் சிக்கும் இடையில. அப்போ ஏக்கும் சிக்கும் இடையிலன்னா இப்படி வரையணும். ஏக்கும் சிக்கும் இடையில என்ன வந்திருக்கு, ஒரு பேட்டரி வந்திருக்கு. அப்படிதானே? ஒரு பேட்டரியும் ஒரு 1 ஓம் ரெசிஸ்டரும் வந்திருக்கு. சாரி, ஒரு பேட்டரியும் ஒரு 1 ஓம் ரெசிஸ்டரும் யாருக்கு இடையில வந்திருக்காங்க, ஏக்கும் சிக்கும் இடையில. அப்போ இது 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ், இது 4 வோல்ட் பேட்டரி போட்டாச்சா? அப்போ கொஸ்டின்ல கொடுத்த மாதிரி ஏக்கும் பிக்கும் இடையில 1 ஓம் ரெசிஸ்டர் வரைஞ்சாச்சு, பிக்கும் சிக்கும் இடையில 2 ஓம் ரெசிஸ்டர், சிக்கும் டிக்கும் இடையில 3 ஓம் ரெசிஸ்டர், டிக்கும் ஏக்கும் இடையில 4 ஓம் ரெசிஸ்டர் வரைஞ்சாச்சு. இனி ஏக்கும் சிக்கும் இடையில கேல்வனோமீட்டர் வரையணும். அப்போ தான் கேல்வனோமீட்டருடைய ரெசிஸ்டன்ஸ் பிக்கும் டிக்கும் இடையில 5 ஓம்னு எழுதியாச்சு. தென் ஏக்கும் சிக்கும் இடையில ஒரு வோல்ட்மீட்டர் பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கு நாங்கள். ஸோ பேட்டரி போட்டாச்சு. அதுக்கப்புறம் அதோடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, 1 ஓம்னு போட்டிருக்காங்க. ஸோ போட்டாச்சு. இவ்வளவும் வரைஞ்சாச்சு. அப்படிதானே? இனி கரண்ட் ஃப்ளோ. ஸோ இங்கேருந்து போகக்கூடிய கரண்ட்டை I1ன்னு எடுத்துருக்கோம். சரியா? தென் இங்கேருந்து வரக்கூடிய கரண்ட்டை I2. ஓகேவா? இது வந்து I2. இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த கரண்ட் I1, இது I2, இது வந்து I3. இங்கே வந்து I1 மைனஸ் I3, இங்கே I2 பிளஸ் I3. இது ஒரு லூப், இது செகண்ட் லூப், இது தேர்ட் லூப். அப்படிதானா? ஸோ ஃபர்ஸ்ட் லூப்பு, இது செகண்ட் லூப்பு, இது தேர்ட் லூப். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து 3க்கும் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதை நம்ம எப்படி எடுக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் லூப்பாக எடுக்கிறோம், இதை வந்து செகண்ட் லூப்பாக எடுக்கிறோம், இதை வந்து தேர்ட் லூப்பாக எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, இதை தேர்ட் லூப்பாக எடுத்துருக்கோமா? இப்போ இனி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும், இதை ஃபர்ஸ்ட் லூப்பாக எடுத்தனால இன் லூப் ஏபிடிஏ ABDAல
இது வந்து ரெண்டும் ஒரே டிரெக்ஷன், அதனால மைனஸ் I1. ஓகேவா? மைனஸ் I1னா 1, ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 தானே, 1I1. அடுத்தல இதுவும் சேம் டிரெக்ஷன், அதனால மைனஸ் 5I3. இது ஆப்போசிட் டிரெக்ஷன், அதனால பிளஸ் 4I2 is equal to 0. பாருங்க, இதுல வந்து சேம் டிரெக்ஷன் அப்படிதானா, அதனால வோல்டேஜ் ட்ராப் தானே இதில் ஆயிருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸில் வோல்டேஜ் ட்ராப் ஆயிருக்கும். வோல்டேஜ் ட்ராப்னா கரண்ட் இன்டூ ரெசிஸ்டன்ஸ். ஸோ கரண்ட்டு இன்டூ ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி எடுக்கிறோம்? ஃபர்ஸ்ட் லூப்பில் உள்ள ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ண போகிறோம்னா, ரெண்டும் ஒரே டிரெக்ஷனில் இருக்கனால மைனஸ் 1I1. அப்புறம் இங்கே வரும்போதும் பாருங்க, இப்படி வந்து தானே வருது, இப்படி தானே வரும். அப்போ இந்த ரெண்டும் சேம் டிரெக்ஷன், அதனால மைனஸ் 5I3. அடுத்தல இது இப்படி வந்து இப்படி ஏறும், அப்படிதானே, ஓடி வந்து இப்படி தானே வரும். ஸோ இது வந்து ஆப்போசிட் டிரெக்ஷன், அதனால பிளஸ் 4I2. ஓகேவா? பிளஸ் 4I2 இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம 1 1 2 3ன்னு அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ எப்படி எழுதணும்னா மைனஸ் 1I1 I1 கூட எழுதிக்கலாம். சரியா? இருந்தாலும் 1I1 எழுதுவோம். பிளஸ் 4I2 மைனஸ் 5I3 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 0. இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். தென் செகண்ட் ஈக்குவேஷன் இந்த லூப். சரியா? இந்த லூப்னா என்னது? இன் லூப் B C D B. இதான் அடுத்த லூப், B C D B. ஓகேவா? அடுத்த லூப்பு. ஸோ இதில் ஈக்குவேஷன் எப்படி எழுத போகிறோம்னா, கரண்ட் மேலே போய் எப்படி கீழே ஃப்ளோ ஆகுது, அப்படிதானே இந்த ஃபார்மில். அப்போ இப்படி போகும்போது இந்த ரெண்டும் என்ன டிரெக்ஷனில் இருக்குது? ஆப்போசிட் டிரெக்ஷனில் இருக்குது, அப்படிதானே. அப்போது 5I3. ஓகேவா? 5I3. அடுத்தல சேம் டிரெக்ஷனில் வருது, இங்கேருந்து அடுத்தல கீழ் நோக்கி தானே வரணும். இதுவும் என்ன டிரெக்ஷனில் இருக்குது? சேம் டிரெக்ஷன், அதனால மைனஸ் இதோடைய ரெசிஸ்டன்ஸ் 2. இது வந்து என்னது? I1 மைனஸ் I3. அப்போ I1 மைனஸ் I3. ஓகேவா? அடுத்தல இதை நோக்கி வருது, இங்கே தானே வருது, ஆனால் இது மேல் நோக்கி போகுது. அப்போ ஆப்போசிட் டிரெக்ஷன், அதனால இதை எப்படி எழுதலாம்? 3 இன்டூ இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் I2 பிளஸ் I3. அப்போ ஆப்போசிட் டிரெக்ஷனால பிளஸ், அப்போ பிளஸ் 3 இன்டூ I2 பிளஸ் I3. I2 பிளஸ் I3 that is equal to 0. that is equal to 0. சரியா? இனி இதை அரேஞ்ச் பண்ணணும். 5I3 மைனஸ் இதை கொண்டு உள்ளால மல்டிப்ளை பண்ணலாமா? 2I1 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்போ பிளஸ் 2I3, இது பிளஸ் தானே, பிளஸ் 3I2 பிளஸ் 3I3 ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதா? இனி I1 I2 I3 எடுத்து அரேஞ்ச் பண்ணி எழுதலாமா? ஸோ I1 வாங்கிறது மைனஸ் 2I1, அடுத்தல பிளஸ் தானே, ஏன்னா இதில் 2. ஓகே, பிளஸ் 3I2. அடுத்தல இந்த I3யை ஃபார்ம் பண்ணணும், அப்படிதானே. I3 3 இருக்குது. ஸோ இங்கே 5 6 7 8 9 10. அப்போ பிளஸ் 10I3 இஸ் ஈக்குவல் டு 0. இது உங்களுடைய செகண்ட் ஈக்குவேஷன். புரிஞ்சுதா? இனி தேர்ட் ஈக்குவேஷன், இப்படி இங்கேருந்து இப்படி ஃப்ளோ ஆகி இப்படி வருது, அப்படிதானே. தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்க. தேர்ட் ஈக்குவேஷன் எதுக்கெல்லாம் எடுக்கிறோம்? தேர்ட் ஈக்குவேஷன் A D C E F. இது E, இது F. அப்போ இந்த லூப் தானே, AC E F. ஓகேவா? ACF. அப்போ லூப் இன் லூப் ACEF. ஓகேவா? ACEF. இங்கே ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும்ல, I1 பிளஸ் I2 இந்த கரண்ட். சரி, ஓகேவா? ஓகே,
ஸோ இந்த லூப்புக்கு என்னது ஏ சி இ எஃப் ஏ, இந்த லூப்புக்கு எப்படி எடுக்கணும்? ஓகே, கரண்ட் இந்த டைரெக்ஷனில் தானே ஃப்ளோ ஆகுது, எப்போவுமே கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் தானே ஃப்ளோ ஆகும். அப்போ இந்த ரெண்டுமே இப்படி ஃப்ளோ ஆகுறனால இப்படி தானே ஃப்ளோ ஆகுது. அப்போ இந்த ரெண்டுமே சேம் டைரெக்ஷன். சேம் டைரெக்ஷன்னா என்ன சைன் போடணும்? -4i2. சரி, அடுத்தல இங்கேருந்து மேல் நோக்கி போகுது. மேல் நோக்கி போகும்போது இந்த ரெண்டும் எப்படி இருக்கும்? மேல் நோக்கி போகும்போது சேம் டைரெக்ஷன். ஏன்னா கரண்ட் இங்கேருந்து மேல் நோக்கி ஃப்ளோ ஆகி கீழே வந்து இப்படி போகுது, அப்படிதானே? அப்போது முதல்ல அங்கேருந்து வரும்போது இந்த ரெண்டும் சேம் டைரெக்ஷன், அதனால -4i2ன்னு எழுதணும். இனி இந்த சைடு ஃப்ளோ ஆகுறனால இது என்னது? இந்த ரெண்டுமே சேம் டைரெக்ஷன், அதனால மைனஸில் தான் எழுதணும். ஸோ -3, இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்னது? i2 + i3, அப்படிதானே? ஸோ i2 + i3. அடுத்தல கீழே வருது. கீழே வரும்போது இந்த ரெண்டும் சேம் டைரெக்ஷன் தானே? அப்போ -1, இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து i2 + i1 + i2. ஸோ i1 + i2 ஈக்குவல் டு என்ன வரும்? இங்கே 4 இருக்கு, மைனஸ்ல இருந்து பிளஸுக்கு போகுது, அதனால 4. ஓகேவா? மைனஸ்ல இருந்து பிளஸுக்கு போகனால, சாரி, நம்ம பிளஸுக்குள்ள இருந்து முதல்ல எழுதுவோம். ஸோ +4 = என்ன வரும்? 0. புரிஞ்சுதா? ஸோ இந்த லூப்பை கவனிச்சுக்கோங்க. இந்த லூப்பில் கரண்ட் இங்கேருந்து மேலே போய் கீழே வந்து இப்படி போகுது. டிரெக்ஷன் இப்படி தானே இருக்கு. ஸோ இங்கேருந்து வரும்போது இதுவும் அதுவும் ஒரே டிரெக்ஷனில் இருக்கனால மைனஸ், அதனால -4i2 -4i2 எழுதியாச்சு. அடுத்தால அப்படியே இங்கே போகுது. இந்த டிரெக்ஷனில் போகும்போது இந்த ரெண்டும் ஒரே டிரெக்ஷன், அதனால மைனஸில் வரும். -3i2 + i3, -3i2 + i3, -3i2 + i3 எழுதியாச்சு. அடுத்தல கீழ் நோக்கி வரும், மேலே போய் அப்படியே கீழ் நோக்கி வரும். ஸோ இந்த இந்த கீழ் நோக்கி வந்து இப்படி போகுது. அப்போ இங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்டும் இங்கே வரக்கூடிய டிரெக்ஷனும் ஒரே டிரெக்ஷன், அதனால -1 × i1 + i2ன்னு எழுதியாச்சு. ப்ளஸ் இது வந்து மைனஸ்ல இருந்து பிளஸுக்கு போகுது, அப்படிதான். அப்போ +4. ஸோ +4 = 0 எழுதியாச்சா? இனி இதை அரேஞ்ச் பண்ணணும், அவ்வளோதான். அரேஞ்ச் பண்ணக்கு என்ன பண்ணணும்? -4i2 மைனஸ் இந்த 3 கொண்டு உள்ளால மல்டிப்ளை பண்ணணும்ல. ஸோ -3i2, இந்த மைனஸ் இது கூட போகும்போது மைனஸ் ஆகும். -3i3 மைனஸ் இங்கே என்ன வரும்? 1 × i1, அப்போ -i1, அப்புறம் மைனஸும் இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது -1ன்னு போட்டுக்கலாம். நாங்கள் 1i1 தான், அதனால் 1i1 -1i2 = இந்த 4 நம்ம அந்த சைடு கொண்டு போகும்போது -4. ஓகேவா? கரண்ட் எல்லாம் ஒரு சைடு, வோல்டேஜ் ஒரு சைடு, அதனால இப்படி வந்திருக்கு. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இதை அரேஞ்ச் பண்ணலாம். அரேஞ்ச் பண்ணும்போது i1 ஃபர்ஸ்ட்ல வரணும், அதனால -i1. ஓகேவா? அடுத்தல i2ங்கிறது -i1 எழுதியாச்சா? தென் i2 வந்து 2 இருக்கு, அப்படின்னா 3 -4i2. ஓகேவா? இதுவும் எழுதியாச்சு, இதுவும் எழுதியாச்சு, i1 எழுதியாச்சு. இனி சாரி, i2 இன்னும் இருக்கு, அப்படிதானா? அப்போ 4, 5, 6, 7, 8i2. ஓகேவா? ஸோ 8i2 எழுதியாச்சு. அடுத்தல இதில் i3 மட்டும் இருக்கு, அப்போ -3i3 = -4. புரிஞ்சுதா? இது உங்களுடைய தேர்டு ஈக்குவேஷன். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கிறது புரிஞ்சிருக்கும். எப்படின்னா, இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் லூப்பு, இது உங்களுடைய செகண்ட் லூப்பு, இது உங்களுடைய தேர்ட் லூப். புரிஞ்சுதா? ஓகே. ஸோ நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், லூப் வந்து நீங்கள் ஃபுல்லும் எடுத்திருப்பாங்க புக்கில், அப்படிலாம் பண்ண வேண்டாம். இப்படியும் பண்ணலாம், அப்படியும் நீங்கள் பண்ணலாம், ஆனால் இப்படியும் பண்ணலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் லூப், இது செகண்ட் லூப், இது தேர்ட் லூப். கிளாக் வைஸ் டிரெக்ஷனில் தான் நம்ம எப்போவுமே கரண்டுடைய ஃப்ளோ டிரெக்ஷன் எடுத்திருப்போம். ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் லூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த டிரெக்ஷனில் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அப்படிதானே? அப்போ ரெண்டுமே சேம் டிரெக்ஷன். சேம் டிரெக்ஷன்னால என்ன கொடுத்துருக்கு? மைனஸில் வரும். ஸோ இதில் 1, அப்படிதானே? ரெசிஸ்டன்ஸ் 1. அப்போ 1 × -1i1 -1i1. அடுத்தல கீழ் நோக்கி வருது. ஸோ இந்த ரெண்டு டிரெக்ஷனும் ஒரே டிரெக்ஷன் தான், அதனால மைனஸில் வரும். -5i3. அடுத்தல பிளஸ், சாரி, -5i3 எழுதியாச்சா?
அடுத்தல இது இந்த டிரெக்ஷன்ல வருது, கரண்ட் இங்க இருந்து இப்படி ஃப்ளோ ஆகுது. அப்ப ரெண்டுமே ஆப்போசிட் டிரெக்ஷன். ஸோ ஆப்போசிட் டிரெக்ஷன்ல இருக்கிறனால பிளஸ் வரும். அப்போ பிளஸ் இங்க எத்தனை ஓம் இருக்கு? 4 ஓம். இந்த ரெசிஸ்டன்ஸ் 4 ஓம் தானே. ஸோ 4 ஓம் I2 பிளஸ் 4 ஓம் I2. ஸோ இதை நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகேவா? உங்களுடைய செகண்ட் லூப்ல பாத்தீங்கன்னா மேல இருந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுது, இப்படிதானே போகுது. ஸோ இந்த டிரெக்ஷன்ல போறனால ரெண்டுமே சேம் டிரெக்ஷன்ல இருக்கனால -2I1 -I3. அப்போ இந்த லூப்ல இங்க இருந்து போகுது, சாரி இங்க இருந்து போறனால சரி முதல்ல இதை எழுதியிருக்கோம். எப்படியும் எழுதலாம். ஸோ இதை எழுதியிருக்கோம் முதல்ல, அதனால அப்படியே எழுதுவோம். ஸோ இந்த டிரெக்ஷன்ல போறனால இது வந்து இங்க இருந்து வருது, கரண்ட் இங்க இருந்து ஆப்போசிட் டிரெக்ஷன், அதனால +5 ஓம் I3, 5 ஓம் I3. அடுத்தல டைரக்ஷன் ரெண்டும் சேமா இருக்கு, ஏன்னா இது இங்க போய் திரும்பியாச்சு, அப்படிதானே. அப்போ டைரக்ஷன் ரெண்டும் சேமா இருக்கிறனால -2 × I1 - I3, -2 × I1 - I3. ஓகேவா? அடுத்தல அப்படியே டைரக்ஷன் இப்படி கீழே வருது. கீழே வரும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ், ஆனா இங்க கரண்ட் ஆப்போசிட்ல ஃப்ளோ ஆகுது. அப்ப ரெண்டும் ஆப்போசிட்ல இருக்கிறனால +3 × I2 + I3 = 0. ஓகேவா? அடுத்தல தேர்ட் லூப் பாக்குறோம். ஓகேவா? தேர்ட் லூப்ல இங்க இருந்து எடுக்கிறோம். எப்பவுமே கிளாக் வைஸ்ல தானே சுத்தும். ஸோ இங்க இருந்து எடுக்கும்போது ரெண்டும் சேம் டைரக்ஷனா இருக்கனால -4I2. ஸோ பாருங்க -4I2 எழுதியிருக்கோமா? அடுத்தல மேல் நோக்கி போகுது, இங்கேயும் அதே டிரெக்ஷன் தான், இங்கேயும் மேல் நோக்கி அதே டிரெக்ஷன்ல போறனால மைனஸ். அப்போ -3 × I2 + I3, -3 × I2 + I3. ஓகேவா? அப்புறம் அங்க இருந்து மேல இருந்து அப்படியே கீழ் நோக்கி வரும். இங்க அதே டிரெக்ஷன்ல தான் இந்த கரண்டும் ஃப்ளோ ஆகுது. இந்த பேட்டரிக்கு போகக்கூடிய கரண்ட், பேட்டரிக்கு போகக்கூடிய கரண்ட், பேட்டரியில இருந்து வந்தக்கூடிய கரண்ட் என்னது? I1 I2, அப்படிதானே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ், ஏன்னா சேம் டிரெக்ஷன், அதனால -1 × ஏன்னா இது 1 × I1 + I2, I1 + I2 பிளஸ் இதுல வந்து மைனஸ்ல இருந்து பிளஸ்க்கு போகுது, அதனால பிளஸ் எடுத்துருவோம். ஓகேவா? +4 = 0. அப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். என்ன -4I2, அப்புறம் இதை கொண்டு அப்படியே மல்டிப்ளை பண்ணோம், சைனோடு சேர்த்து தான் மல்டிப்ளை பண்ணோம். ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணி அதை நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுதானே இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நம்ம இதையும் அரேஞ்ச் பண்ணி தான் எழுதியிருக்கோம், இதையும் அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். செகண்ட் ஈக்குவேஷன் இதையும் அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? நம்மளுக்கு கண்டுபிடிக்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the magnitude and direction of the current in 5 ohm. அப்போ இந்த 5 ஓம்குள்ள போகக்கூடிய கரண்டுடைய மேக்னட்யூட், எவ்வளவு கரண்ட் போகுது, என்ன டிரெக்ஷன்ல போகுதுன்னு கேட்டிருக்கு. அப்படிதானே. கரண்ட் என்ன? கரண்ட் வந்து 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ்குள்ள I3ங்கிற கரண்ட் போகுது, அப்படிதானே. அப்ப நம்ம இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த 3 ஈக்குவேஷன்ல இருந்து யாரை கண்டுபிடிக்கணும்? I3 கண்டுபிடிக்கணும். 1. அப்போ இந்த 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ்குள்ள போகக்கூடிய கரண்ட் என்னது? கரண்ட் I3ங்கிற கரண்ட். இந்த I3 கரண்ட கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் the resistance between A and C. ஓகேவா? A and Cக்கு இடையில இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. ஓகேவா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் உடைய ஃபார்முலா R = V / வோல்டேஜ் / கரண்ட். புரியுதா? அப்போ இந்த இடத்துல உள்ள கரண்ட் டிவைடட் பை இங்க இருக்கக்கூடிய வோல்டேஜ், இந்த வோல்டேஜ் மைனஸ் இதுல இருக்கக்கூடிய டிராப் வோல்டேஜ். புரிஞ்சுதா? ஸோ வோல்டேஜ்ங்கிறது இந்த வோல்டேஜ், இது பேட்டரியில இருந்து வரக்கூடிய மொத்த வோல்டேஜ் மைனஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ்ல ஒரு டிராப் ஆகும்ல வோல்டேஜ். ஓகேவா? ஸோ அந்த வோல்டேஜ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல டிராப் ஆகக்கூடிய இந்த வோல்டேஜ் மைனஸ் இந்த வோல்டேஜ் தான் உங்களுக்கு V. ஓகேவா? அந்த 4ங்கிற பேட்டரி வோல்டேஜ் மைனஸ் இங்க ஒரு வோல்டேஜ் டிராப் ஆகும். புரியுதா? இந்த இடத்துல டிராப் ஆகும்ல இந்த ரெசிஸ்டன்ஸ்ல ஒரு வோல்டேஜ், அந்த வோல்டேஜ் அது என்னன்னு நம்ம இனிதான் கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை இந்த I1 + I2, இங்க ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்னது? இந்த கரண்ட் I1 + I2. ஸோ இந்த கரண்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். I1 + I2ங்கிற கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதா? அப்பதான் ரெசிஸ்டன்ஸ் உடைய ஃபார்முலா R, ஏசிக்கு இடையில இருக்க ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் R = V/I. Vங்கிறது பேட்டரியில இருக்கக்கூடிய கரண்ட் மைனஸ் அதுல டிராப் ஆயிருக்கும்ல அந்த ரெசிஸ்டன்ஸ், 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ்ல டிராப் ஆயிருக்கும்ல அந்த வோல்டேஜ் டிவைடட் பை, ஏன்னா V/ கரண்ட் தானே, அந்த இதுல என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது? I1 + I2ங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அப்படிதானே. ஸோ இவ்வளத்தையும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. இங்க I3ங்கிற கரண்ட் கண்டுபிடிக்கணும், இங்க I1 I2 கரண்ட் கண்டுபிடிக்கணும். தென் இந்த பேட்டரிக்கு அக்ராஸ்ல எவ்வளவு டிராப் ஆயிருக்கு, எவ்வளவு வோல்டேஜ் டிராப் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஸோ 3
ஓகே, அப்போ நம்ம முந்தின பேஜில் 3 ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிச்சிருந்தோம். அந்த ஈக்குவேஷன்ஸையும் இப்போ அடுத்த பேஜில் எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த ரெண்டுத்தையும் சரி, அந்த ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். புரிஞ்சுதா? சால்வ் பண்ணிட்டு அடுத்தல ஒரு 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி ஒரு டேர்ம், இப்போ எப்படின்னா I1 டேர்ம்னா அந்த 2 ஈக்குவேஷன்ல I1 டேர்மை கேன்சல் பண்ணணும். சரி, அது எப்படின்னு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட்ல இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணலாம். சரியா? ஸோ சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ இதுல வந்து 3 டேர்ம் இருக்கு அப்படிதானே. 3 டேர்ம்ல ஒரு டேர்ம் வந்து நம்ம என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்றதுக்கு என்ன வழி இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை இந்த 2ங்கிற நம்பர் கொண்டு மல்டிப்ளை பண்ணோம்னா இதுவும் மல்டிப்ளை பண்ணனா என்ன ஆகும்? அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இன்டூ 2. சரியா? 2ஆல மல்டிப்ளை பண்ணுனா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எதால மல்டிப்ளை பண்ணிருக்கோம்? 2ஆல மல்டிப்ளை பண்ணுனா minus 2I1, 1 2 is 2 தானே. இனி 2 4s are 8 minus 8I2, அடுத்தல 2 5s are 10 minus 10I3 is equal to என்னது? 2 zeros are 0. So first equation எழுதியாச்சு. செகண்ட் ஈக்குவேஷன் இங்க 2 இருக்கிறனால நம்ம அதை அப்படியே எழுதிடலாம். ஓகேவா? ஸோ ஏன்னா இந்த 2 நம்பரும் சேமா இருக்கணும். ஒரு இதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டும் சேமா இருக்கணும். ஸோ இதை அப்படியே எழுதிடலாம். I1 plus 3I2 plus 10I3 equal to 0. புரிஞ்சுதா? இப்போ இந்த இதை கேன்சல் பண்ணணும். இதுல மைனஸ் அப்படிதானே. ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணணும்னா ஒரு பிளஸ்ஸையும் ஒரு மைனஸையும் தான் கேன்சல் பண்ண முடியும். ஏன்னா 2 minus 2 தான் 0 ஆகும். அப்ப இந்த 2 ஈக்குவேஷன் நம்ம என்ன செய்யணும்? மைனஸ் பண்ணணும். இப்ப நம்ம இதை 2 போட்டு புதுசா கண்டுபிடிச்சனால இதை வந்து 4th ஈக்குவேஷனா எடுத்துக்கலாம். ஓகேவா? இது நம்மளுடைய செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ 4வது ஈக்குவேஷனையும் 2வது ஈக்குவேஷனையும் என்ன பண்ண போறோம்? மைனஸ் பண்ண போறோம். புரிஞ்சுதா? ஏன்னா இந்த இதை கேன்சல் பண்ணணும்னா இதை மைனஸ் பண்ணாதான் கேன்சல் பண்ண முடியும். ஓகேவா? அதனால மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணும்போது இது இப்ப மைனஸ்ல இருக்கு. எல்லா இதையும் மைனஸ் சிம்பிள் போடணும். ஏன்னா மைனஸ் தானே. ஸோ இதுல மைனஸ் சிம்பிள் போட்டாச்சு. பிளஸுக்கு நேர கீழே மைனஸ் சிம்பிள், இதுல மைனஸ் போட்டாச்சா? இப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன ஆயிரும்? பிளஸ் ஆகும். அப்படிதானே. மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், மைனஸ் இன்டூ மைனஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? பிளஸ். அப்போ பிளஸ் 2வும் மைனஸ் 2வையும் கேன்சல் பண்ணலாமா? 2, இது இப்ப 2 தானே. அதனால 2 மைனஸ் என்ன வரும்? 2. அப்போ இது இப்ப பிளஸ் ஆயிருக்கு. அதனாலதான் 2 மைனஸ் 2னா 0. அப்ப இது கேன்சல் ஆகிப்போம். அப்படிதானே. அப்புறம் இதுல மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. சரியா? மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் தான் வரும். சோ இப்ப வந்து ரெண்டுமே ஒரே சைன்ல இருக்கனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனா சிம்பிள் மைனஸ் தான் போடணும். சோ மைனஸை போட்டுட்டு இதை ஆட் பண்ணி 8 9 10 11 11 I2. சரியா? இப்போ இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ் அப்படிதானே. மைனஸ் 4 5 வரும். பாப்போம். ஒரு நிமிஷம், கொஸ்டின் கரெக்டா எழுதிட்டோமான்னு பார்த்துட்டு. ஓகே, பிளஸ் I2வா? இது பிளஸ் I2 என்ன? இது என்னது? பிளஸ் I2. அப்போ இதுல பிளஸ் வரும். சரியா? இது பிளஸ் I2, அதனால இதுல பிளஸ்ல வந்திருக்கு. அப்போ இது மைனஸ்னா 8ல 3 போனா 5. சரியா? 8ல இது மைனஸ் அப்படிதானே. ஸோ 8ல 3 போனா 5 I2. இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ் அப்படிதானே. 2 மைனஸ்ல தானே இருக்கு. அதனால இதை நம்ம கூட்டிக்கலாம். ஸோ மைனஸ் 19 20 I3 ஈக்குவல் டு இது 0. இது நம்மளுடைய 5th ஈக்குவேஷன். சரியா? ஸோ நம்மளுக்கு 5th ஈக்குவேஷன் என்ன கிடைச்சிருக்கு? மைனஸ் 5I2 மைனஸ் 20I3ன்னு கிடைச்சிருக்கு. புரிஞ்சுதா? இனி என்ன பண்ணலாம்னா இந்த ஈக்குவேஷனையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஏன்னா அங்க பாருங்க, முதல் நம்பரும் கடைசி நம்பரும் சேமா தானே இருக்கு. அப்ப ஈஸியா நம்ம இந்த இதை கேன்சல் பண்ணிடலாம். அதனால ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனு, செகண்ட் ஈக்குவேஷனு, தேர்ட் ஈக்குவேஷனு என்ன பண்ண போறோம்? இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ண போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிடலாம். மைனஸ் 1I1 பிளஸ் 4I2 மைனஸ் 5I3 ஈக்குவல் டு 0. அப்படிதானே. ரெண்டாவது ஈக்குவேஷன் என்னது? மைனஸ் 1I1 பிளஸ் 8
plus 8i2 minus 3i3 is equal to minus 4. இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ரெண்டுமே மைனஸ் சிம்பிள்ல இருக்கனால நம்மளுக்கு பிளஸ்ஸா தான் ஆகும். அதனால ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணணும். சரி, அந்த சிம்பிளை மாத்தணும்ல, இங்க மாத்தணும்ல, ரெண்டுமே மைனஸ் இருக்கு. அதனால நம்ம மைனஸ் சிம்பிள் போட்டனால இது என்ன ஆயிடுச்சு? பிளஸ் ஆயிடுச்சு. பிளஸ் ஆறனால ரெண்டுல ரெண்டு போனா ஜீரோன்னு வந்துருச்சு. அப்ப இதையும் மைனஸ் தானே பண்ணணும். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் தேர்ட் ஈக்குவேஷன்ல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, இப்ப இந்த சிம்பிள் எப்படி மாறிடும்? மைனஸா இருக்கும். இதுவும் மைனஸ் தான், இதுவும் மைனஸ் தான். அப்படிதானே? சோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். பிளஸ் ஆச்சுன்னா 1 மைனஸ் 1, இது பிளஸ்ல, இது பிளஸ், இது மைனஸ். அப்போ 1ல இருந்து 1 போனா 0. சோ இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். சரியா? இப்ப இது மைனஸ்ல இருக்கு. அப்படிதானே? அப்போ இது வந்து பிளஸ்ல இருக்கு. அப்போ 8ல 4 போச்சுன்னா 4. அப்படிதானே? ஆனா கிரேட்டர் நம்பர் சிம்பிள் தானே நம்ம போடணும். 8 தானே இந்த 4 விட கிரேட்டர் நம்பர் சிம்பிள். அதனால மைனஸ் 4i2. சரியா? அடுத்தல இங்க பார்க்கணும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்படிதானே? பிளஸ். அப்போ 5ல 3 போனா 2. ஓகேவா? கிரேட்டர் நம்பர் சிம்பிள் மைனஸ் தானே. சோ மைனஸ் 2i3 ஈக்குவல் டு என்ன வரும்? மைனஸ் 4. புரிஞ்சுதா? ஓ, இதுலயும் மைனஸ் போடணுமோ? சோ மைனஸ் நம்பர் சிம்பிள் ஒண்ணு, அப்போ பிளஸ் 4. ஏன்னா மைனஸ் தானே பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாத்தையும் மைனஸ் 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 மைனஸ். ஓகேவா? சோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்போ 1ல 1 போச்சுன்னா 0. இங்க வந்து மைனஸ் போட்டனால இது மைனஸ் சிம்பிள்ல இருக்கும். அப்போ 4ல மைனஸ் 8 4. அப்போ மைனஸ் தானே பண்ணணும். அப்போ 8ல 4 போனா 4. ஆனா கிரேட்டர் நம்பர் சிம்பிள்னால மைனஸ் போட்டிருக்கோம். தென் இந்த மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆயிரும். பிளஸ் ஆகும்போது இது பிளஸ்ல இருக்கு, இது மைனஸ்ல இருக்கு. அதனால 5ல 3 போனா 2. அப்படிதானே? கிரேட்டர் நம்பர் சிம்பிள் தானே, 5 தானே கிரேட்டர் இதுல. அதனால மைனஸ் 2i3 எழுதியிருக்கோம். இதுல மைனஸ் 4 இருந்துச்சு. சோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். அதனால வெறும் 4. புரிஞ்சுதா? இது உங்களுடைய 6வது ஈக்குவேஷன். இப்ப இந்த 5வது ஈக்குவேஷனையும் 6வது ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த 5ஐயும் 6ஐயும் நம்ம ஈக்குவேட் பண்ண போறோம். அப்படி ஓகேவா? இந்த 5ஐயும் 6ஐயும் ஈக்குவேட் பண்ணும்போது என்ன வருதுன்னு பார்ப்போம். இந்த 8 நினைச்சேன், இதுல என்ன போட்டிருக்கு? மைனஸ் 8i2. அப்படிதானே? இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பிளஸ் 8i2. சோ இது தப்பு. மைனஸ். புரிஞ்சுதா? அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? மைனஸ் வரும். அப்போ மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆயிரும். அப்படிதானே? மைனஸும் மைனஸும் பிளஸ் தானே. அப்போ பிளஸ் வரும்போது 8ம் 4ம் 12. புரிஞ்சுதா? எடுத்து எழுதும் போது ஒரு சின்ன அதனால இதுல என்ன சொல்ல வரேன்னா ரொம்ப கவனமா இருக்கணும் ப்ராப்ளம் பண்ணும்போது. ஒரு மைனஸ் சைன் மாறுச்சுனாலும் சரி, ஒரு பிளஸ் சைன் மாறுச்சுனாலும் சரி, ஆன்சரே தப்பாயிரும். அதனால எடுத்து எழுதும் போது கவனமா எடுத்து எழுதணும். இப்ப இந்த மிஸ்டேக் போட்டனால நம்மளுக்கு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் ஏற்பட்டிருக்கும். சோ எடுத்து எழுதும் போது கவனமா எழுதணும். சோ இப்ப இதுல 4, இதுல மைனஸ் தானே இருந்துச்சு. மைனஸும் மைனஸும் என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். அப்போ பிளஸ் 8. 8 பிளஸ் 4 எத்தனை? 12. 12. சரியா? இப்போ இந்த ஈக்குவேஷன் 5ஐயும் 6ஐயும் நம்ம என்ன பண்ண போறோம்? சால்வ் பண்ண போறோம். சோ இப்போ இதுல மைனஸ் 5i2 மைனஸ் 20i3 ஈக்குவல் டு 0. இது அப்படியே எடுத்து எழுதியாச்சு. சரியா? அடுத்தல இதை எடுத்து எழுதுவோம். பிளஸ் 12i2 மைனஸ் 2i3 இஸ் ஈக்குவல் டு 4. சரியா? அடுத்த ஈக்குவேஷன் எழுதியாச்சு. இனி இதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? இந்த ரெண்டு நம்பரும் ஒரே மாதிரி வரணும்ல. இதுவும் இதுவும் ஒரே மாதிரி வந்தாதான் கேன்சல் பண்ண முடியும். அப்ப இந்த 5 அப்படின்னா இந்த 5வது ஈக்குவேஷன், இது 6வது ஈக்குவேஷன். இந்த 5வது ஈக்குவேஷனை 12ஆலையும் இந்த 6வது ஈக்குவேஷனை 5ஆலையும் மல்டிப்ளை பண்ணா ரெண்டும் ஒரே நம்பர் தானே வரும். இப்ப பாருங்க, 5 இன்டு 5. 5வது ஈக்குவேஷனை யாரு கொண்டு மல்டிப்ளை பண்ண போறோம்? 5 கொண்டு மல்டிப்ளை பண்ண போறோம். இந்த 6வது ஈக்குவேஷனை இந்த 5வது ஈக்குவேஷனை 12. ஏன்னா
இது அஞ்சாவது ஈக்குவேஷன் அப்படிதானே. இந்த அஞ்சாவது ஈக்குவேஷனை இந்த 12 கொண்டு மல்டிப்ளை பண்ண போறோம். இந்த ஆறாவது ஈக்குவேஷனை இந்த 5 கொண்டு மல்டிப்ளை பண்ண போறோம். சரி, ஆறாவது ஈக்குவேஷனை 5 கொண்டு மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? அப்போ பார்க்கும்போது என்ன வருது? 5 12 into 5. 12 கொண்டு தானே மல்டிப்ளை பண்ண போறோம் முதல்ல இத. அதனால 12 5 2 10 க்கு 0 இது 1 5 1 is 5 1 is 6. அப்போ 60 minus 60 I2. சரியா? minus 20 into 5 20 into 5 சி 20 into 12 20 into 12. இப்போ 0 2s are 0 2 2s are 4 0 1 is 0 2 1 is 2. so 0 4 2 240 I3 equal to 0 கொண்டு எந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணாலும் அது 0 தான். ஓகேவா? இனி அடுத்தல இந்த சிக்ஸ்த் ஈக்குவேஷனை எது கொண்டு மல்டிப்ளை பண்ண போறோம்னா இந்த 5 கொண்டு மல்டிப்ளை பண்ண போறோம். அப்படி பண்ணுனாதான் இந்த ரெண்டு நம்பரும் சேமா வரும். அதனால இப்போ 12 into 5 5 2s are 10 0 1 5 1 is 5 1 is 6 60. இங்க 60 வந்துருச்சா? சோ 60 I2 புரிஞ்சுதா? மைனஸ் 2 5 5 2s are எத்தனை? 10. அப்போ 10 I3 equal to 5 4s are 20. இப்போ நீங்க அந்த நம்பரை வச்சு மட்டும்தான் மல்டிப்ளை பண்றீங்க. சரி, அதே சைன் தான் நம்ம போடணும். இங்க பாருங்க, மைனஸ் பிளஸ் மைனஸ் 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 பிளஸ் மைனஸ் மைனஸ். ஆனா இந்த நம்பரை மட்டும்தான் கொண்டு வச்சு மல்டிப்ளை பண்ணணும். சோ இந்த ரெண்டு நம்பரும் சேமா வரணும் அப்படின்னா இந்த நம்பரை இது கூடவும் இந்த நம்பரை இது கூடவும் மாத்தி மாத்தி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா சேம் நம்பர் வந்துடும். இப்போ இதுல என்ன பண்ணுது? ரெண்டுத்தையுமே நம்ம ஆட் பண்ணணும்னு வைங்களா. இப்போ இது ஒரு புதுசா கண்டுபிடிச்சது, அதனால இதை வந்து 7வது ஈக்குவேஷனும் இதை 8வது ஈக்குவேஷனும் புதுசா கண்டுபிடிக்க அந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு பெயர் வைக்கணும். இப்போ இந்த 7வது ஈக்குவேஷன் 8வது ஈக்குவேஷன் நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ 7 + 8 ஈக்குவேஷன் 7 8 ஆட் பண்ணுனா கூட்டணும்னு வைங்களாம். கூட்டினா என்ன வரும்? 60யும் கூட்டுனா இங்க வந்து பிளஸ் சைன் இருக்கு, இங்க மைனஸ் சைன் இருக்கு. அப்போ இது வந்து மைனஸ் ஆயிரும் அப்படிதானே. அப்ப இந்த 8 போயிரும். புரிஞ்சுதா? ஏன்னா இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ். 60ல 60 போனா 0. சரியா? இப்ப இந்த ரெண்டுத்தையும் கூட்டணும். கூட்டும் போது ரெண்டுமே மைனஸ் சைன் தான் இருக்கு, அதனால மைனஸ் போட்டுக்கலாம். 240 10 250 I3 ஈக்குவல் டு என்ன வரும் இதுல? 20. ஓகே, 20. சரியா? ஸோ I3 is equal to என்ன வரும்? இது மல்டிப்ளை ஃபார்ம்ல இருக்கனால டிவிஷன் ஃபார்முக்கு மாற்றணும் அப்படிதானே. ஸோ 20/250. ஸோ 20/250 கால்குலேட்டர்ல போட்டு பாருங்க, உங்களுடைய ஆன்சர் வரும். சரியா? கரண்ட்னால ஆம்ஸ்னு எழுதணும். ஓகே, ஸோ 20/250 0.08. ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு, பண்ணுங்க. இந்த மைனஸ் சைன்ல ஏதாவது மாறி இருக்கும். ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு, என்ன தெரியுமா? இப்போ 8ல இது மைனஸ் 3 போனா 5ன்னு சொன்னோம் அப்படிதானே. அந்த 5 பிளஸ் 5ல வரும், கிரேட்டர் நம்பர் சிம்பிள் பிளஸ்ல, அப்போ +5 வரும். ஆனா நம்ம இங்க என்ன எடுத்திருக்கோம்னா -5ன்னு எடுத்திருக்கோம். பாருங்க, +5 I2 நம்ம -5 I2ன்னு எடுத்திருக்கோம். அதனால இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் வருது. சரியா? அதனால இப்ப நம்ம அதை பிளஸ்ன்னு எடுத்துருவோம். சரியா? பிளஸ்ங்கும் போது இதுவும் இங்க பிளஸ் ஆயிரும். புரிஞ்சுதா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா பிளஸும் பிளஸையும் ஆட் பண்ண முடியாது, அதனால இங்க மைனஸ் பண்ண போறோம். சரியா? பிளஸ் பண்ண 7 + 8னா ரெண்டுத்தையும் கூட்டினா 120 வந்துடும். நம்மளுக்கு இந்த இடத்த கேன்சல் பண்ண முடியாது. அப்படி கேன்சல் பண்ணணும் அப்படின்னா ரெண்டுத்தையும் என்னதான் பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அப்ப இதுல ஒரு மைனஸ் நம்பர் சிம்பிள், இதுல ஒரு மைனஸ், இதுல ஒரு மைனஸ், இப்படி வந்துருமா? சரியா? இப்போ இதுல இது பிளஸ், இது மைனஸ்ல இருக்கனால இது கேன்சல் ஆயிரும். அடுத்தல இது மைனஸ்ல இருக்கனால மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும் அப்படிதானே. அப்ப 240ல 10 போனா 230, 240ல 10 போனா எத்தனை? 230. சரியா? அடுத்தல இதுல -20 அப்படியே இருக்கு, அதனால -20.
இப்போ இது வந்து மைனஸ்ல இருக்கு, -20, இதுவும் மைனஸ்ல தானே இருக்கு. ஸோ மைனஸ், இங்க மைனஸ் 230. புரிஞ்சுதா? நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணனால எவ்வளவு ஆன்சர் வேரி ஆகும்னு பாத்துக்கோங்க. சரியா? 230 போட இடத்துல 250 போட்டிருக்கோம். அப்ப ஆன்சர் எவ்வளவு சேஞ்ச் ஆகும்னு பாத்துக்கோங்க. சரியா? அதனால இப்ப I3 இஸ் ஈக்குவல் டு, இதுல வந்து ஒரு மைனஸ் சைன் போட்டுட்டோம் நம்ம. ஏன்னா 8ல 3 போனா 5, ஆனா கிரேட்டர் நம்பர் சிம்பிள் இது தானே. அப்ப பிளஸ் தான் போடணும். ஆனா நம்ம இங்க என்ன பண்ணிருந்தோம், மைனஸ் போட்டிருந்தோம். அதனாலதான் ஆன்சர் வந்து சேஞ்ச் ஆக பார்த்துச்சு. இப்போ உனக்கு ஆன்சர் 0.08 ஆம்ஸ்னு வரும். புரிஞ்சுதா? இனி ஓகே, இனி வந்து இந்த I3 ஆன்சரை நீ எங்க கொண்டு சப்ஸ்டியூட் பண்ண போறானா, இந்த 5வது ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறா. சரியா? சோ சப்ஸ்டிடியூட் I3 இன் ஈக்குவேஷன் 5. ஈக்குவேஷன் 5ல இந்த I3ங்கிற ஆன்சர், ஏன்னா இங்க தானே I3ங்கிற ஒரு டேர்ம் இருக்குல்ல, அதுல கொண்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணா போதும். அப்போ 5I2 மைனஸ் 20I3 ஈக்குவல் டு 0 தானே. இந்த I3க்கு பதில் இந்த நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 5I2 மைனஸ் 20 இன்டூ 0.08 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 20 இன்டூ 0.08 எத்தனை வரும்? கால்குலேட்டர் இருக்கா? 20 இன்டூ 0.08. ஸோ கால்குலேட்டர் எப்பவுமே கையில் வச்சுடுங்க. சரியா? 0.6 1.6 1.6. ஸோ 5I2 மைனஸ் 1.6 வெறும் 1.6 தானா? சரி, இஸ் ஈக்குவல் டு 0. சரியா? இனி அந்த சைடு எழுதும். 5I2 மைனஸ் 1.6 அங்க கொண்டு போனா பிளஸ் 1.6 ஆயிரும். சரியா? அந்த சைடு கொண்டு போயிடலாம், ஈக்குவல் டுக்கு இந்த சைடுல கொண்டு போகணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1.6. ஸோ I1 இஸ் ஈக்குவல் டு 1.6 டிவைடட் பை 5. ஓகேவா? இந்த ஆன்சர் என்ன வரும்ங்கிறத, சாரி இது I2. I2 is equal to 1.6 divided by 5. என்ன ஆன்சர் வரும்னு பார்க்கலாம். கால்குலேட்டர் இருந்ததுன்னா பக்கத்தில் ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால எப்போவுமே கையில் கால்குலேட்டர் வச்சுக்கோங்க. ஸோ 5I2 is equal to 1.6 நம்ம இந்த ஈக்குவேஷன்ல இருந்து கொண்டு வந்தோம், அப்படிதானே? ஸோ இப்போ நம்ம கடைசி எதில் முடிச்சோம்னா 1.6 divided by 5 எவ்வளவு? I2 கண்டுபிடிக்கணும்ல. ஸோ I2 மட்டும் இங்க வச்சுட்டு 1.6 divided by இங்க இருக்க 5 நம்ம இங்க கொண்டு வந்திருக்கோம். ஸோ I2 is equal to 0.32 ஆம்ஸ்னு வந்திருக்கு. ஓகேவா? இனி இதை என்ன செய்யணும்னா, நம்ம இப்போ I2வும் கண்டுபிடிச்சாச்சு, இங்க என்னது I3யும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த ரெண்டுத்தையும் கொண்டு நம்ம எங்க சப்ஸ்டியூட் பண்ண போறோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஏன்னா நம்மளுக்கு I2வும் தெரியும், I3 வேல்யூவும் தெரியும், I1 வேல்யூ மட்டும் தான் தெரியாது. ஸோ இது தெரியாது, இது தெரியும், இது தெரியும், அப்படிதானே? ஸோ இந்த I2 இருக்கக்கூடிய இடத்துல இப்ப நம்ம கண்டுபிடிச்ச I2 ஆன்சரையும், இந்த I3 இருக்க இடத்துல நம்ம ஆல்ரெடி I3 கண்டுபிடிச்சலாம், அந்த ஆன்சரையும் கொண்டு சப்ஸ்டிடியூட் பண்ணுனா நம்ம எதை கண்டுபிடிச்சலாம்? I1 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை தான் நான் எழுதியிருக்கேன். substitute I3 and I2 value in equation 1. 1ல கொண்டு substitute பண்ணனும் எழுதியிருக்கேன். சரியா? அப்போ first equation என்னது? minus I1 plus 4I2 minus 5I3 is equal to 0. சரியா? அப்போ அந்த I2ங்கிற இடத்துல தான் நான் உனக்கு 0.32 என்ன பண்ணியிருக்கேன்? substitute பண்ணியிருக்கேன். நம்ம கண்டுபிடிச்சோம்ல 0.23, அதை தான் கொண்டு substitute பண்ணியிருக்கு. I3ங்கிற இடத்துல என்ன கண்டுபிடிச்சோம்ல 0.08 I3 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதை கொண்டு நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிருக்கு. 0.08 is equal to 0. அடுத்தல I1 இங்க வச்சுட்டு இப்ப இந்த ரெண்டும் என்னது? இது பிளஸ் சைன்ல இருக்கு, இது மைனஸ் சைன்ல இருக்கிறனால ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மைனஸ். ஏன்னா இப்போ இது எப்படி வந்துச்சுன்னா 4 into பிராக்கெட் உள்ள இருக்குல்ல, அப்போ 4 into இந்த ஆன்சர் அப்படி கால்குலேட் பண்ணனால உனக்கு இது வந்துச்சு. மைனஸ் 5 into 0.08 கால்குலேட் பண்ணனால உனக்கு இந்த ஆன்சர் வந்துச்சு. சரியா? இப்ப இந்த ரெண்டுத்தையும், இது பிளஸ்ல இருக்கு, இது மைனஸ்ல இருக்கிறனால நம்ம இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்றோம்? மைனஸ் பண்றோம்.
புரிஞ்சுதா? ஸோ மைனஸ் பண்ணும்போது கிரேட்டர் நம்பர் சிம்பிள் பிளஸ், அதனால கிரேட்டர் நம்பர் சிம்பிள் பிளஸ் போட்டிருக்கோம். புரிஞ்சுதா? ஸோ 1.28ல 0.4 மைனஸ் பண்ணா உனக்கு ஆன்சர் இது. சரியா? இப்போ இங்க பிளஸ்ஸா இருக்கிறது இந்த சைட்ல போகும்போது எப்படியா மாறும்? மைனஸா மாறும். புரிஞ்சுதா? அப்போ இந்த மைனஸையும் கேன்சல் பண்ணிடலாமா? ஏன்னா இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. ரெண்டையும் கேன்சல் பண்ணா உனக்கு பிளஸ் I1 ஆயிரும். அப்ப I1 is equal to 0.88 amps. ஓகேவா? சோ இப்போ நீ I1 கண்டுபிடிச்சாச்சு, I2 கண்டுபிடிச்சாச்சு, இங்க I3யும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம எதுக்காக இதை கண்டுபிடிச்சிருக்கோம்? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம I3 கண்டுபிடிச்ச காரணம் வந்து உனக்கு கொஸ்டின்லயே கொடுத்துருக்காங்க. இந்த கேல்வனோமீட்டர் 5 ஓம்ல எவ்வளவு கரண்ட் போகுதுன்னு கேட்டிருந்து, அப்படிதானே? அப்ப நீ I3 கண்டுபிடிச்சாச்சு, அப்படிதானே? சோ த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் இன் 5 ஓம் ரெசிஸ்டர் I3 தானே கண்டுபிடிக்கணும். சோ நம்ம அதை கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அது பிளஸ்ல வந்தனால டைரக்ஷன் வந்து பிளஸ் டைரக்ஷன், அப்படிதானே? சோ த கரண்ட் ஃப்ளோ த்ரூ 5 ஓம் இஸ் ஈக்குவல் டு என்னது? 8. அப்போ இதுல எழுதிக்கணும். ஓகேவா? The current flow through 5 ohm resistance, 5 ohm resistor is equal to I3 ஓட ஆன்சர் தானே. so I3 ஓட ஆன்சர் 0.08 amps. இது உன்னுடைய ஃபர்ஸ்ட். இது நீ இதை என்ன பண்ணியாச்சு? கண்டு பிடிச்சாச்சு. உன்னுடைய செகண்ட் ஒன் என்னது? ஏசிக்கு அக்ராஸ்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்கு. அதுக்கு நம்ம முதல்ல என்ன சொல்லியிருந்தோம்? சோ இதுதான் ஏசி, அப்படிதானே? ஏசிக்கு அக்ராஸ்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? இதுல இருக்கக்கூடிய இப்போ இந்த பேட்டரி வந்து 4 வோல்ட் சப்ளை பண்ணுது, அப்படிதானே? சோ அதுல இருந்து ஒரு இஎம்எஃப், ஒரு வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். இதுல ப்ரொடியூஸ் ஆனக்கூடிய வோல்டேஜ் டிராப்பை கண்டுபிடிக்கணும். இந்த வோல்ட் மீட்டர்ல இருந்து 4 வோல்ட் வருதுன்னா கண்டிப்பா அந்த ரெசிஸ்டன்ஸ்ல என்ன ஆயிருக்கும்? அது கொஞ்சம் டிராப் ஆயிருக்கும். சரி, இப்போ நீ I1 கண்டுபிடிச்சாச்சு, I2வும் கண்டுபிடிச்சிட்டலன்னா ஓகே. இப்போ நம்ம மொத்த கரண்ட், அந்த பேட்டரிக்குள்ள போகக்கூடிய மொத்த கரண்ட் எவ்வளவு? சப்ளைடு பை த பேட்டரி. இந்த பேட்டரி வந்து எவ்வளவு கரண்ட் சப்ளை பண்ணுதுன்னா I is equal to I1 plus I2, அப்படிதானே? so that is equal to I1க்கு வேல்யூ எழுதியாச்சு, I2க்கு வேல்யூ எழுதியாச்சு. so ரெண்டையும் ஆட் பண்ணா 1.2. so அந்த இதுக்குள்ள எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுது? 1.2 amps. சரியா? இனி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் A and C is equal to, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குல்ல A and C னா EMF of the battery, பேட்டரியில 4 வோல்ட் இருக்குல்ல அது மைனஸ் டிராப் இன் பேட்டரி, பேட்டரியில டிராப் ஆகும்ல அந்த ரெசிஸ்டன்ஸ் 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்குல்ல அதுல டிராப் ஆகும்ல. சோ நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? V is equal to IRல, நான் இதை தப்பா சொல்லிட்டேன். V equal to I into R, அப்படிதானே? அப்போ இது இன்டு இது. ஓகேவா? V equal to என்னது? IR. அப்போ இந்த I1 plus I2க்கு கண்டுபிடிச்ச வேல்யூ மல்டிப்ளைடு பை இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஓகேவா? அதுதான் வோல்டேஜ் டிராப். ஸோ டிராப் இன் பேட்டரி ஈக்குவல் டு என்ன வரும்? EMF ஆஃப் த பேட்டரி மைனஸ் டிராப் இன் பேட்டரி. இந்த ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணினா உனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிரும்? across potential difference across AC கிடைச்சிரும். சரியா? so 4 minus 1.2, 1.2னா இந்த கரண்ட் கண்டுபிடிச்சிருக்கல I, அது into R, Rனா அங்க ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருந்துச்சு? 1 ohm, அப்படிதானே? so இதை மல்டிப்ளை பண்ணி இது கூட மைனஸ் பண்ணினா ஆன்சர் உனக்கு 2.7 கிடைச்சிரும். சரியா? இப்போ ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன? R is equal to V by I, அப்படிதானே? V is equal to IRனா அப்ப R அங்க வச்சுட்டு R is equal to என்ன வரும்? R is equal to V, இது divided by I, இந்த ஃபார்முலா தானே? அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஏசி, ஏசிக்கு அக்ராஸ்ல உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன உனக்கு? 2.7. so 2.7 divided by அதுக்குள்ள ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் எவ்வளவு? மொத்த கரண்ட் I, அப்படிதானே? 1.2. so 2.7 divided by 1.2 னா உன்னுடைய ஆன்சர் என்ன? 2.25 ohms. so ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏசியும் என்ன பண்ணியாச்சு? கண்டுபிடிச்சாச்சு. ரெசிஸ்டன்ஸ் இன் ஏசி வந்து 2.25. ஓகேவா? அவ்வளவுதான்.